வரதராஜபுரத்தில் பாத்தீங்கன்னா வெறும் மண் தரையா தான் இருக்குது. மண் தரையில கொண்டே நாங்க என்ன பண்ண முடியும் வண்டியை? எங்களுக்கு அரசாங்கம் வந்து 5 ஏக்கர் இடத்த ஒதுக்கி இருக்கிறோம், உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பும் செஞ்சு தரேங்கிறாங்க. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்த நீங்களே பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் போய் வரதராஜபுரம்னு ஒரு இடம் இருக்குது, அதை போய் பார்வையிடுங்க. அவங்க சொல்றாங்க நீங்க அங்க போய் நிப்பாட்டுங்கிறாங்க. நாங்க எப்படி நிப்பாட்ட முடியும்? எங்களுக்கு போதுமான வண்டி நிப்பாட்டுறதுக்கே கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா காலையில வர பயணிகள் ஏற்றிட்டு வர ஓட்டுநர்கள்லாம் வந்து காலையில வருவாங்க. வந்தோன்னா காலையில வந்து அவங்க பாத்ரூம் போகணும். எங்க வண்டிகளுக்கு பராமரிப்பு இருக்குது. அந்த பராமரிப்பு பண்றதுக்கு கூட எங்களுக்கு இடம் கிடையாது. நாங்க பராமரிப்பெல்லாம் வந்து நகரத்தை சுற்றுப்புறத்துல தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இடத்துல செட் இருக்குது. திடீர்னு ஒரு இடத்துல இருந்து போக சொன்னா நாங்க எங்க போறது? இப்ப பாத்தீங்கன்னா 2003 இங்க பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிக்கிறப்போ எல்லா கட்டமைப்பும் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப ராயப்பேட்டால இருந்து ஒருத்தர் வர்றாருன்னா இங்க வரலாம், ராமாபுரத்துல இருந்து வர்றவங்க வரலாம். எல்லாருக்கும் வந்து கோயம்பேடு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்தது, வந்துட்டு போயிட்டு தாங்க. மெட்ரோ ட்ரெயினிங் வசதி இருக்குது, எல்லாம் வந்துட்டு போனாங்க. நாங்க அதிகாரிகிட்ட பல உயர்மட்ட குழு இது நடத்துறப்ப அவங்க என்ன சொல்றாங்க, மின்சார ரயில் இருக்குதுங்கிறாங்க. பத்திரிகை நண்பர்கள், உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. மின்சார ரயில்ல காலைல 8 மணிக்கு ஒரு குடும்ப தலைவி வந்து தன் மக்களை கூட்டிக்கிட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு பயணம் பண்ண முடியுமா? மறுபடியும் 7 மணிக்கு அவங்க எப்படி பயணம் பண்ணுவாங்க? ஏற்கனவே மின்சார ரயில்ல போறவங்களுக்கே மின்சார ரயிலோட தேவைகள் பத்தாம இருக்குது. இதுல கிளம்பாக்கம் போறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, 2030 எல்லாம் வந்து மெட்ரோ வந்துருங்கிறாங்க. அவங்க சொல்றது வந்து ரொம்ப அதிசயமா இருக்கு. 2030ங்கிறது இன்னும் 7 வருஷம் இருக்குதுங்க. 7 வருஷம் நடக்கிறது வந்து அதிகாரிகள் வந்து 2030 மெட்ரோ வந்துருங்கிறாங்க. அங்க இது பாத்தீங்கன்னா மின்சார ரயிலுக்கு உண்டான ஸ்டேஷனே கிடையாது. அந்த ஸ்டேஷனுக்கு 1.5 கிலோமீட்டர் நவுந்து போய் தான் ஏறணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தர் திருச்சியிலிருந்து ஒரு பஸ் வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நுழையுதுன்னா மீதி எல்லாருமே கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நுழையுதுன்னா அந்த இடத்துல டிராபிக் ஆகும். அந்த உயர்மட்ட மேம்பாலமும் கிடையாது. அது திரும்புறப்ப பாத்தீங்கன்னா நகரத்திலிருந்து சென்னையிலிருந்து திருச்சி போறவங்க அவங்க அப்படியே ஃபுல்லா டிராபிக் ஆகும். இப்ப இடையில கூட பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் பத்திரிகை வாயிலாக தான் நம்ம தொலைக்காட்சி வாயிலாக தான் தெரிஞ்சுட்டோம். அங்க உள்ள உள்ளூர் மக்கள்லாம் வந்து ஒரு பெரிய மறியல் பண்ணாங்க. எங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரப்போ நிக்கிற பஸ் இப்படி டிராபிக் ஆகுறதுனால எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாதுன்னு நாங்க அரசு கூட ஒத்துழைக்க எல்லா விதத்திலையும் தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற 5 ஏக்கர் இடத்தை வந்து அதை ஒழுங்குபடுத்தி அங்க வண்டிகள் நிப்பாட்டுறதுக்கு புக்கிங் ஆபீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்கன்னா அரசு கூட நல்ல உறவு தான் நாங்க விரும்புறோமே தவிர அரசு கூட எதிர்த்து செய்யணுங்கிறது எண்ணம் கிடையாது. எங்களுக்கு இடமே இல்ல. நீங்க எங்களை இத்தனை கேள்வி கேட்டவங்க, நீங்க அந்த இடத்த போய் பாருங்க. அந்த இடத்த பாத்தீங்கன்னா உங்க கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில். நாங்க ஏன் இதை வந்து இதுக்கு போக கால தாமதம் பண்றோங்கிறது எல்லாமே தெரியும். அந்த கட்டமைப்பே கிடையாது. அங்க வெறும் கட்டான் தரையா தான் இருக்குது. நல்ல ஏரிங்க. இந்த தடவை மழை பெய்யறப்ப பாத்தீங்கன்னா அந்த உள்ளூர் மக்களை கூட நீங்க பேட்டி எடுங்க. உள்ளூர் மக்களே வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போற நிலைமை தான் இருந்தது. எங்க பஸ்ஸுங்கெல்லாம் ஒரு பஸ் 50 லட்சம் 60 லட்சம் ரூபாய் பஸ்ஸை போட்டுட்டு தண்ணி பூந்தா என்ன ஆகும்? அரசாங்கம் எல்லாத்தையும் சிந்திக்கிறப்ப எங்களை பத்தியும் சிந்திக்கணும். இது தயவு கூர்ந்து இந்த முதல்வர் தலையிட்டாதான் இந்த பிரச்சனைக்கு முடிவு வருமே தவிர இதை வந்து அமைச்சரை தான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் ரொம்ப முனைப்பா இருக்கிறாரு. கட்டப்படாத பேருந்து நிலையத்தில் தோண்டாத கிணறு காணாம போனங்கிற கதை மாதிரி எங்களுக்கு கட்டப்படாத பேருந்து நிலையத்தை போய் நிப்பாட்டினா எந்த பேருந்து நிலையத்தில் நாங்க நிப்பாட்டுறது? இங்க பாத்தீங்கன்னா கோயம்பேட்டில் எல்லா கட்டமைப்பு இருக்குது. எங்க இருந்து வர்றவங்களா இருந்தாலும் கோயம்பேடு வரலாம். இப்போ ஒரு தண்டையார்பட்டியில இருந்து ஒருத்தர் வர்றாரு, கோயம்பேடு வந்து இறங்கி கோயம்பேடுல இருந்து மறுபடியும் ஒரு கிளம்பாக்கம் போகணும்னா அவர் போற வண்டி கூட பைபாஸ்ல போகாது. நல்லா தெரிஞ்சுங்க. அது சிட்டி அசோக் நகர் வழியா தான் போகும். அசோக் நகர்ல அவர் டிக்கெட் ஏத்தி எல்லாத்தையும் இறக்கி தான் அவர் கூட்டு போறார். அதுக்குள்ளே இவருக்கு போதும் ஆயிரும். எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 5 ஏக்கர் நிலத்துல எங்களுக்கு உண்டான கட்டமைப்பு எல்லாம் கட்டி கொடுத்து அரசாங்கம் எல்லாத்தையும் பண்ணி முறைப்படி எங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா நாங்க இந்த பேருந்து நிலையத்தை காலி பண்ணிட்டு அரசாங்கத்து கூட போறதுக்கு தயாரா இருக்கிறோம். நகரத்துல வந்து போக்குவரத்து நெரிசலுங்கிறது எங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதுல எங்களோட பங்களிப்புக்கு தேவை, அரசாங்கத்துக்கு தேவைங்கிறப்ப நாங்க செய்ய தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்த வந்து வெறும் தரையாவே இருக்குது. கட்டுமான அப்ப நம்ம நீதிமன்றத்தை தான் அணுக வேண்டியதா இருக்கும். ஏன்னா அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கிறப்போ நமக்கு கடைசியா இருக்கிறது நமக்கு ஒரே ஒரு ஆயுதம் வந்து நீதிமன்றம் தான். எங்களோட குறைகளை வந்து நாங்க நீதிமன்றத்தில் தான் முறையிடணும். நீதி அரசர்கள் தான் இதுக்கு பேருக்கு முடிவு எடுக்கணும். புரியுதா இல்லைங்களா? இப்ப நாங்க எதுவுமே பண்ண போறது கிடையாது. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்த போய் நீங்க பாருங்கன்னு தான் சொல்றேன். பஸ் எடுத்துட்டு போனா எங்க கொண்டே நிப்பாட்டுறது? என்ன பண்றது? அந்த வெறும் தரையில கொண்டே 164 பேல வந்து எத்தனை வண்டி நிப்பாட்ட முடியும்? எங்கிட்ட 1000 பஸ்ல 164 பே நிப்பாட்டியாச்சுன்னா எல்லாம் ஜிஎஸ்டி ரோடுக்கு வந்துடும். ஜிஎஸ்டி ரோடு பிளாக் ஆயிரும். அப்போ ஊருக்கு போறவங்க எல்லாம் காவல்துறை நண்பர்களாகட்டும் எல்லாருக்கும் பெரிய சிரமம் தான்.
இப்ப சிரமம்னா பெரிய சிரமம். இது எங்களுக்கு முறைப்படி 5 ஏக்கர் இடத்துல வந்து எல்லாத்தையும் கட்டி கொடுத்து எங்களை அனுப்புனாங்கன்னா இந்த சிரமத்தை எல்லாம் தவிர்க்கலாங்கிறது எங்களுக்கு தாழ்மையான கருத்து. சார் மிரட்டுறாங்களா சிஎம்டி அதிகாரிகள் காவல்துறை வந்து இயக்கக்கூடாதுன்னு மிரட்டுற மாதிரி காலையில இருந்து? இல்ல அவங்க வந்து அவங்களுக்கு உயர் அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை செய்யறது அவங்களோட வேலை. இப்போ நீங்க வந்து எங்களை பேட்டி காண்ற மாதிரி அவங்களோட உயர் அதிகாரிகள் எதை சொல்றாங்களோ அதை தான் நாங்க அவங்க கிட்ட கோச்சுக்கிட்டு என்ன ஆக போகுது, அவங்க கிட்ட வர சிஎம்டி அதிகாரிகிட்ட கோச்சுட்டு என்ன ஆக போகுது. இன்னைக்கு தேதிக்கு வண்டி இயக்கக்கூடாது, 7:30 மணிக்கு மேல நீங்க வண்டி இயக்கக்கூடாதுங்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்னே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நாங்க கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 5 ஏக்கர் இடத்துல என்ன கட்டுமான அமைப்பு இருக்குது. கட்டுமான அமைப்பு இருந்து நாங்க போலேன்னு சொன்னா பத்திரிகை நண்பர்கள் நீங்களே தயவு கூர்ந்து போய் பாருங்க. எங்களுக்கு கட்டுமான அமைப்பு 5 ஏக்கர் கொடுத்துருக்க அந்த இடத்த பாருங்க. அதுல எங்க வண்டி நிப்பாட்டினா ஒரு மழை பெஞ்சா வண்டி உள்ள அமுங்கிடும். வழக்கம் போல இங்க இருந்து தான் இயக்கப்படும். வழக்கம் போல எங்களுக்கு வந்து காவல்துறை நண்பர்களோ இல்லாட்டி வந்து சிஎம்டி அதிகாரிகளோ எதுவுமே பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு வந்து உயர் அதிகாரிகள் இல்ல மக்கள் வந்து தெளிவா வந்து கோயம்பேடுக்கு வரலாம், பயணம் செஞ்சுட்டு போலாம். அமைச்சர் சொன்ன மாதிரி இன்னிலிருந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவர் பண்ண முடியாதுங்கிறதுக்கு வந்து நாங்க எங்களுக்கு ஒரு கட்டமைப்பு பண்ணி கொடுத்துட்டு நீங்க நான் கட்டமைப்பு பண்ணி கொடுத்துக்கிறேன், நீ ஏன் போக மாட்டேங்கிற கேட்கறது அர்த்தம் இருக்கு. கட்டமைப்பை நீங்களே போய் பாருங்க. பார்வையிட்டு நான் எங்க பேட்டியை போடுறப்போ நீங்க அந்த புதிய பேருந்து நிலையம், தனியார் பேருந்து நிலையம் அந்த தரையை கூட காட்டுங்க, மக்களே உணரட்டும். நாங்க போக மாட்டோம். இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கான அரசாங்கம் இல்ல, இந்த அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம். அப்படி இருக்கிறப்போ மக்களை சிரமப்படுத்தாதுன்னு நான் நம்புறேன். அதனால இங்கிருந்து தான் எங்களுக்கு புறப்படும் வண்டி, எந்த இதுவும் கிடையாது. நாம யாருடைய முரண்பட்ட கருத்தோ எதுவுமே நமக்கு கிடையாது. பேருந்து இன்னைக்கு இங்கிருந்து தான் இயங்கும். இதை பத்தி நம்ம மறுபடியும் வந்து அதிகாரி மட்டத்திலையும் அமைச்சர் மட்டத்திலையும் பேச்சுவார்த்தை கலைச்சாங்கன்னா எங்க சங்க சார்பா சங்கத்தின் தலைவர் அன்பழகன் மற்றும் எங்க சங்கத்தின் தலைவர் வந்து அப்சல் பாய், மாறன் இவங்க எல்லாம் கலந்துகிட்டு நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க. நாங்க யாரையும் சிரமப்படுத்துறது கிடையாது. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்த கண்டிப்பான முறையில வடிவமைச்சு கொடுத்தா நாங்க போறதுக்கு தயாராக இருக்கிறோம். நாங்க எதிர்ப்பே தெரிவிக்கல. எல்லாம் வந்துருதாங்க இருக்குது. வழக்கம் போல இயக்கப்படணும். எப்போது இல்ல பாயிண்ட்ல வழக்கம் போல இயக்கப்படாது. பயணிகள் கவலைப்பட வேண்டாம், வழக்கம் போல இயங்கும்.